நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, நேர் கட்டிங் ப்ளவுஸ் 4 மடிப்பு நேர் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி நம்ம இன்ச் டேப் இல்லாமல் நம்ம வெட்டணும், அதனுடைய ஸ்டிச்சிங்கை இப்போ பார்க்கலாம். இது வந்து இன்ச் டேப் வைக்காமல் நம்ம அதில் இருக்கிற பீஸை வச்சு எப்படி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்றத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நேர் கட்டிங்கில் நான் 4 மடிப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இது கழுத்து பீஸ். பார்த்திங்கன்னா இது கழுத்து பீஸு. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆம்கோல் பீஸு. இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இங்கேருந்து நான் பட்டிக்கு வெட்டினேன் பாருங்கள். முன்பக்க வளைவில் இந்த துணி தான் இது. இதில் வந்து நம்ம பட்டிக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் கரெக்டான உயரம் பின்பக்கம் எடுத்துருக்கேன். அதுக்கும் பீஸ் இதிலே எடுத்துக்கலாம். உள்பட்டி மட்டும் வேறு எடுத்துக்கலாம் நம்ம. அதாவது இது வந்து 37 இன்ச்சு ப்ளவுஸ். இதுக்கு குறைஞ்சது ஒரு 90 பாயிண்டாவது துணி தேவைப்படும். இது நான் 1 மீட்டர் பிட்டு. இது நான் இதில் எவ்வளோ துணி இருக்குது பாருங்கள். இதை வச்சு நான் ஒட்டு இல்லாமல் ஒரு ப்ளவுஸை நான் தைக்கிறேன். அந்த தையல் எப்படி தைக்கிறேன்றதை பாருங்கள். இப்போ நம்ம பேக் சைடை ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடு தான் தைக்கணும் பாருங்கள். இப்போ பட்டி கட்டினா இந்த துணியிலே நம்ம எடுத்துக்கலாம் பீஸ். நம்ம 1 இன்ச் அளவு தான் மடித்து தைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பீஸ் நம்ம இதில் எடுத்துக்கலாம். இப்போ பட்டிக்கு இவ்வளோ துணி கிடைக்குது நம்மளுக்கு. இதை நம்ம வைக்கிறதுக்கு முன்னே அளவு துணியை வச்சு தான் நம்ம வெட்டணும். இப்போ அளவு துணியை வச்சு நம்ம அளந்துக்கலாம். எப்படி பாருங்கள். முதல்ல என்ன தான் நம்ம கரெக்டாக பாயிண்ட் பண்ணி வெட்டி வச்சுருந்தாலும் ஒரு தடவை தைக்கும்போது ஒரு அளவு எடுத்துக்கிறது நல்லது. இப்போ இந்த ஷோல்டர் பகுதி சென்டர்லேருந்து இந்த டாட் பகுதி பின்பக்க டாட் வழி இந்த பகுதி வந்து அளவு எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா இங்கே தையலுக்கு இங்கே விட்ருக்கோம். இங்கே பாருங்கள் கரெக்டாக நான் பீஸ் வச்சு தைக்கிற மாதிரி விட்ருக்கேன். ஏன் பீஸ் வச்சு தைக்கிற துணி இவ்வளோ இருந்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ப்ளைன் ப்ளவுஸ்லாம் எப்பொழுதும் இந்த மாதிரி நான் சின்ன வீடியோலாம் போட்டிருப்பேன். இந்த மாதிரி பிட்டு வச்சு தைச்சிங்கன்னா ரொம்ப ஸ்டிப்பாக இருக்கும். முதல் பக்கம் சுருண்டு போகாது துணி. அதனால் ப்ளைன் ப்ளவுஸில் எப்போதுமே நீங்கள் பீஸ் வச்சு தைக்கிறது ரொம்ப நல்லது, மடித்து தைக்கிறத விட. இந்த பீஸ் கூட கரெக்டாக வந்து முடியுது பாருங்க நமக்கு. இப்போ ஒரு படிமான தையல். முடிச்சு இதை பாருங்க. தைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஸ்டிஃப்னஸாக இருக்கும் துணி. அடுத்து இடுப்பு பகுதி மடித்து தைச்சிட்டோம். அடுத்து நம்ம முன்பக்க பகுதியை ஜாயின் பண்ணணும். ரெண்டாவது தைக்கிற மாதிரி தைச்சிங்கன்னா ஃபுல்லுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த பழக்கமும் வராது. நிறைய அளவு வந்து எடுக்க தேவையில்லை. நம்ம இப்படி கட்டிங்கில் ஈஸியாக நம்ம வந்து இன்ச் டேப்பே யூஸ் பண்ணாமல் நம்ம வெறும் அளவு ப்ளவுஸை மட்டும் வச்சு தைச்சோமோ, இதை வெட்டணுமோ, அதே மாதிரி இதையும் கட்டிங் பண்ணி அப்படியே தைக்கலாம். நம்ம அதிக அளவுகள் இல்லாமல் தைக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. எவ்வளோ தைக்கிறதுக்கு துணி விட்டோமோ அதை மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ணணும். அதிகப்படியாகவோ இல்லை பிடிக்கலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. 2 ஃப்ரண்ட் பீஸையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டாட் பிடிக்கலாம். முன்பக்க டாட் பிடிக்க போகிறோம். இப்போ டாட் எப்படி பிடிக்கணுன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த முன்பக்க கீழ் டாட் தான் பிடிக்கணும். ஷேப்புக்காக. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ தூரம் இந்த டாட் இருக்குது பார்த்து அளவு வச்சுட்டு பிடிக்கலாம். கரெக்டாக இங்கேருந்து டாட்டோட பகுதி இங்கே இருக்குது. நம்ம இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு உள்ளே எவ்வளோ டாட் பிடிச்சிருக்கோம், எந்த அகலத்தில் டாட் பிடிச்சிருக்கோன்னு பார்த்துக்கணும். இப்போ அந்த டாட்டையும் நம்ம இதுலேருந்து ஒரு இது அளந்துடும். சரிங்களா?
அடுத்து இன்னொரு 2 மடங்கு அளந்துட்டோம். இப்போ அடுத்து டாட்டோட உயரம் இது பாருங்கள். இந்த டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அளந்துக்கோங்க. பாருங்கள், சென்டர் பாயிண்ட்லேருந்து அளந்துக்கோங்க. அளந்துட்டு சென்டர் பாயிண்ட் நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதையும் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது அளவு தான். இந்த அளவு தான் நம்ம ஷேப் பிடிக்க வேண்டியது. அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டும் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, இதை வச்சு இந்த டாட்டுக்கு இதை பாருங்கள், ப்ளவுஸில் இந்த டாட்டுக்கும் இருக்கிற தூரம் தான். அதாவது பாருங்கள், இந்த பட்டன் பட்டி இருக்குது பாருங்கள், அதுக்கும் இந்த ஷேப்புக்கும் உள்ள தூரத்தை நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம் கிராஸாக. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த தூரம் தான் இங்கே இருக்கும். இங்கே என்ன தூரம் இருக்கோ அதுதான் இங்கே இருக்கும். இதை பாருங்கள் கரெக்டாக. இப்போ இங்கேருந்து ஒரு கோடு, இப்போ இங்கேருந்து சென்டருக்கு ஒரு கோடு. இப்போ இதை தான் டாட் பிடிக்க போகிறோம் நம்ம. இந்த டாட் மட்டும் நம்ம வந்து சென்டரில் பார்த்து பிடிக்கக்கூடாது. அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ இதனுடைய ஹைட்டை பார்த்து இங்கேருந்து எந்த கேப் இருக்குதுன்னு அளந்துட்டு தான் நாம் இந்த டாட்டை பிடிக்கணும். இப்போ இந்த டாட்டோட சென்டர் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோதான் இந்த இடத்துல வச்சோம்னா இந்த டாட் கரெக்டாக நம்ம வந்துடும். இந்த டாட்டை அளக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 2 இடைப்பட்ட தூரம் தான் இங்கேயும் இருக்கணும். இப்போ நான் பிடிச்சிடறேன். இந்த டாட்டை பிடிச்சிட்டு இது பாருங்கள், இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக இதை நம்ம கொஞ்சம் உள்ளே தள்ளி இப்படி மடித்து விடணும். ஒரு முக்கோணம் மாதிரி மடித்து விட்டுட்டோம் பாருங்கள். போட்டுட்டு ஒரு படிமான தையல் போட்டு நூல் பிரிஞ்சு வராமையா, துணியில் இருக்கிற நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா டாட் பிடிச்சாச்சு. 2 பக்கம் பாருங்கள், டாட் எவ்வளோ அழகாக வந்து பாருங்கள். இதே மாதிரி இந்த பக்கமும் பிடிச்சிடும். பார்த்தீங்கன்னா 2 பக்கம் டாட் பிடிச்சாச்சு பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம பட்டி முன்பக்கம் பட்டி வைக்க போகிறோம். அந்த பட்டி துணியை எப்படி வெட்டி வச்சுக்கோம் பாருங்கள். பட்டிக்கு ஒரு அளவு நம்ம தனியாக இவ்வளோ தான் நீளம், இவ்வளோ தான் உயரம் சொல்லி நம்ம குழப்பிக்க வேணாம். போட்டு அளந்து நம்ம அதுலேருந்து மீந்த துணி இருக்குது பாருங்கள், அதே ஷேப் கரெக்டாக வரும் பாருங்கள். இப்போ நான் வைக்கும்போது பாருங்கள், அந்த வெட்டின துணியை ஷேப் பாருங்கள். இப்போ இப்படி ஷேப் வந்து நம்ம இதையே வச்சு ஷேப்பாக தைச்சிக்கலாம். இதுக்கு உள்பட்டி மட்டும் நான் இப்போ எடுக்க போகிறேன். அதை எப்படி எடுக்கணும்னு பார்த்துங்க. அதுக்கு நான் எதுவும் அளவுலாம் அளந்து எடுக்கலை. இப்போ பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு. எப்பயுமே ப்ளைன் ப்ளவுஸில் உள்பட்டி வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு திக்கான துணியாகவே வச்சா நல்லது. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு பட்டி எடுத்து நம்ம இதில் எப்படி ஒரு 3/4 அளவு வர அளவு சின்னதாக இருந்தாலும் ஒட்டு போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த ஷேப்பில் வரைஞ்சி வெட்டிக்கலாம். 2 பீஸ் அதே ஷேப்பில் வெட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, 2 பீஸ். இதை நான் எப்படி தைக்கிறேன் பாருங்கள். தைச்சிட்டு எப்படி சைடு அந்த பின்பக்க அளவை வச்சு நம்ம இந்த சைடு பிடிக்கணும். அளவு பார்த்து பிடிச்சிக்க வேண்டியதான். இப்போ நம்ம உள்பட்டி வெட்டியாச்சு பாருங்கள். இந்த பீஸுக்கு எதுவும் இப்படி ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா மாற்றி வச்சிடக்கூடாது. நம்ம புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் குழப்பமாகும். ஏன்னா இந்த சைடு பீஸை நம்ம முன்னாடி வச்சுருவாங்க சில பேர், அந்த முன்னாடி பீஸை சைடில் வச்சுருவாங்க. அதனால் நம்ம இப்படி ஒன்று வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் பீஸ். பட்டன் பட்டி பக்கத்தில் வைக்கிற பீஸுக்கு ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் தைக்கிறேன் பாருங்கள்.
இப்போ இந்த பீஸ் எடுக்கும். இதுக்கு இந்த பீஸ் மார்க் பண்ண இந்த பக்கத்தை நம்ம இந்த ஃப்ரண்ட்டு பக்கம் வைக்கிறோம் பாருங்கள். இதை வைக்கும்போது எப்பயுமே பட்டியை நம்ம சமமாக வச்சு தைக்கக்கூடாது. துணியை எப்பயுமே ஒரு அரை இன்ச்சு வெளியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பாருங்கள். ஏன்னா நேராக வச்சு தைக்கும் கிராஸாக வந்துடும், இது உள்ளடங்க மாதிரி வந்துடும் பீஸ். அதனால் சமமாக வைக்கக்கூடாது, எப்பயுமே ஒரு அரை இன்ச் வெளியில் இருக்கிற மாதிரி வைங்க. அதே மாதிரி தான் இந்த பட்டியும் உள்பட்டியும் அந்த மாதிரி வெளியே வச்சு தைங்க. ஒரு அரை இன்ச்சு ரெண்டுமே சேமாக வெளியே இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த உள் பீஸு உள்ளே இருக்குது, இந்த அரை இன்ச்சு இது வெளியே இருக்கும், இது உள்ளே இருக்கும். இப்போ நம்ம இதை முனையை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது இந்த டாட் பிடிச்சி பாருங்கள், முன்பக்க ஷேப்பு. அந்த டாட்டை வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடாது, முன்பக்கத்தில் இருக்கக்கூடாது. எப்போதும் இப்படி பின்பக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக இருக்கும். நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம சின்னதாக ஒரு கட் கொடுத்துருவோம். அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் வளையும். தையலை கட் பண்ணாமல் ஒரு கட்டிங் கொடுக்கும். பாருங்கள், இது வெளியில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல, உள்பக்கம் தள்ளி நம்ம வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். அந்த பீஸை நம்ம கரெக்டாக கட் பண்ணணும். இப்போ ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நம்ம இப்படி படிமான தையல் போட்டுட்டு நம்ம இந்த சைடையும் கரெக்டாக கட் பண்ணிடணும். இப்போ இந்த பக்கம் நம்ம அதே மாதிரி ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பின்பக்கத்துக்கான சைடு அளவு கரெக்டாக மடித்து தட்டி, அப்போ தான் ஒரு பட்டி வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஷேப் தெரியும். இப்போ நம்ம எப்படி மடிக்கணுன்றதை பார்க்கலாம். பாருங்க, இது பின்பக்க உயரம். நம்ம ப்ளவுஸோட உயரம் இதுதான். இது வந்து இந்த ஷோல்டர் வந்து எடுப்போம். இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணும்போது நம்ம இந்த ஆம்கோல் அடி சைடு பாருங்கள், இங்கேருந்து நம்ம எடுத்து முன்பக்க பீஸையும் கரெக்டாக நம்ம இதில் வைக்கணும். கரெக்டாக வந்துட்டு நம்மளுக்கு எங்கே இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் முன்பட்டி பக்க பீஸ் பாருங்கள், எக்ஸ்ட்ரா எங்கே இருக்கோ கரெக்டாக இதுக்கு நேராக வரும்போது ஒரு கட்டு கொடுத்துட்டு இப்போ அளவு ப்ளவுஸில் உங்களுக்கு எவ்வளோ உயரம் வருதோ இங்கே நம்ம கழுத்து பீஸ் தைக்கிறதுக்காக ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டுடுறோம். ஒரு தையல் மாதிரி விட்டுட்டு அங்கேருந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வருது. நம்ம இங்கே ஒரு கட்டு கொடுத்துருக்கோம். இந்த ஐப்பட்டியை வச்சு நம்ம இங்கே அளவு எடுத்துக்கிறோம். இந்த பட்டியோட இந்த பக்க அளவு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பின்பக்க இடுப்பு பகுதியோடு பாருங்கள், அந்த சைடு பகுதியை நம்ம இந்த சைடோடு வச்சு அளவு எடுத்துக்கிறோம். இப்போ பட்டியை மடித்து தைச்சிருக்கோம். நம்ம இதுக்கு நேராக இப்படி தான் நம்ம மடித்து தைக்க போகிறோம். இப்போ மடித்து தைக்கும்போது இதை ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நீங்கள் இப்படி தைக்கும்போது நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். பட்டையாகவே இருக்கலாம், தப்பு இல்லை, பட்டையாக இருந்தாலும் வச்சு தைச்சிடணும். இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு இந்த எட்ஜில் ஒரு படிமான தையல் நீங்கள் போட்டே ஆகணும். நீங்கள் போட்டிங்கன்னா தான் இந்த பட்டி வந்து சுருளாமல் உங்களுக்கு ஸ்டிப்பாக இருக்கும். நீங்கள் இப்படியே விட்டிங்கன்னா இப்போ தண்ணியில் நம்ம போடும்போது இப்போ சுருட்டி வச்ச துணியெல்லாம் செய்யும், உள்ளே சுருண்டு வந்துடும். இப்படி சுருட்டிக்கும் நம்ம போடும்போது. அது நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கணும். அதுக்கு ரொம்ப ஸ்டிப்பாக இருக்கும். ப்ளைன் ப்ளவுஸ் எல்லாமே நம்ம வந்து பட்டி மட்டும் ஸ்ட்ராங்காக வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கப் சைஸ் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இது சுருண்டு வந்துடும். நீங்கள் லைனிங் ப்ளவுஸ்லாம் அப்படி ஸ்டிப்பாக துணி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது டபுள் கிளாத்து, இதையும் மடித்து வைக்கும்போது நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். இதில் இன்னொரு மெத்தட் இருப்பாங்க. நீங்கள் வந்து இதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கையை வச்சு ஜாயின் பண்ணி நேர் இதுவாக ஜாயின் பண்ணுவாங்க. கையை நேராகவே வச்சு ஜாயின் பண்ணுவாங்க. அது எல்லா ப்ளவுஸுக்கும் செட் ஆகாது. இப்போ இடுப்பு பகுதி பாருங்கள், உயரம் வந்து ஒரு 12-13க்குள்ளவே இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதுவே கை வந்து அதுக்கு ஒரு 6 இன்ச்சுக்குள்ளே இருந்தால் ஓகே. அது ஃபிட்டாக ரொம்ப ஃபிட்டாகவும் கை தைச்சோம்னா நம்ம கையை தூக்கும்போது
இந்த இடுப்பு பகுதி சேர்த்து மேலே ஏறும். அதனால் எப்பொழுதும் கையை அதில் தனியாக ஜாயின் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம எப்படி கையை அசைச்சாலும் மேலே கையை தூக்கினாலும் இந்த இடுப்பு பகுதி ஏறாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கையை தனியாக ஜாயின் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ இந்த பகுதியும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். வச்சு அதனுடைய அளவையும் கரெக்டாக மடித்து வச்சு படிமான தையலும் போட்டாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பகுதியெலாம் எப்படி தைக்கலான்றதை நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.